Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகே உள்ள சுரங்கப்பாதை சாலையில் லேசான மழைக்கே தண்ணீர் தேங்கி நின்றதால் அந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். நெல்சன் மாணிக்கம் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் தேங்கி நின்றதால் அப்பகுதியில் காலையிலேயே 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர். முதல்வர் வீடு இருக்கும் பகுதியை மட்டும் டிராக்டர்களை வைத்து மழை நீரை அப்புறப்படுத்தும் மாநகராட்சி இதுபோன்ற முக்கிய சாலைகளில் நீரை வெளியேற்ற முனைப்பு காட்டாதது ஏன் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கேள்வி எழுப்புகின்றனர். நெல்சன் மாணிக்கம் ரோடு பொறுத்த வரைக்குமே டிராஃபிக் தான். எப்போ பார்த்தாலும் 10 நிமிஷம் போகிற வரைக்கும் 1 hour ஆகிடுது. இந்த பிரிட்ஜில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தீராத குறையாகவே தான் இருக்குது. எந்த நேரமாக தண்ணி மழை பெஞ்சு 2 நாள் மழை பெஞ்சாலும் போதும் ஊற்று தண்ணி மாரி ஊற்றினே இருக்குது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. டிராஃபிக் இப்போ இங்கேருந்து ஒரு அர்ஜென்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு அர்ஜென்ட் ஒரு வேலைக்கோ போகிறதா இருந்தாலும் போக முடியாது. 1 hour 1.5 hour கிட்ட ஆகிடுது. இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு பண்ணனா நல்லா இருக்குன்றது. கார்பரேஷன் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அதோட போயிடுவாங்க. இப்போ ஆமாம், ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது மட்டும் 10 பேர்கிட்ட வருவாங்க, உடனே அதோட போயிடுவாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மலைவாழ் மக்கள் பயன்படுத்தி வந்த குளத்தை தனியார் நிறுவனத்தினர் அகற்றுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தலம்பட்டி பகுதியில் உள்ள சடையன்குளம் எனும் கசிவுநீர் குட்டை புரட்சித் தலைவர் ஆட்சிக் காலத்தில் வெட்டப்பட்டு இதுவரை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளம் வராமல் இருக்கவும் வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்கவும் இந்த குளம் பயன்பட்டு வரும் நிலையில் தற்போது திருப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்தினர் இந்த குளம் தங்கள் பட்டாவில் உள்ளது என கூறி குளத்தை அகற்ற முயற்சித்திருக்கின்றனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த குளத்தை அரசு சீரமைத்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சிறிய பாக்கெட்டுகளில் அடைக்கப்படும் தேங்காய் எண்ணெயை சமையல் எண்ணெயாக கருத வேண்டும் என 15 ஆண்டுகால வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2009ஆம் ஆண்டு சுங்க கலால் மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சிறிய பாக்கெட் தேங்காய் எண்ணெயை மத்திய கலால் வரி சட்டத்தின் கீழ் சமையல் எண்ணெயாக வகைப்படுத்த வேண்டும் என தீர்ப்பு அளித்தது. இதை எதிர்த்து மத்திய வருவாய்த்துறை அதை கூந்தல் பராமரிப்பு பொருளாக வகைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் பொருட்களுக்கு வரியை வகைப்படுத்துவது யுகத்தின் அடிப்படையில் அல்லாமல் பொதுவான பேச்சு வழக்கு மற்றும் வர்த்தக நடைமுறைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.